நட்சத்திர கோவில்கள் என்னும் இந்த தொடரிலே இப்பொழுது பூர நட்சத்திரத்தின் கோவில்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பலாச மரம் தலவிருட்சமாக உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். இதிலே நடுவில் ஒரு அன்பர் ஃபோன் பண்ணினாரு, ஐயா பலாமரம் வேறவா பலாச மரம் வேறவா அப்படின்னு கேட்டார். நிறைய பேர் இது ஒன்று குழப்பிக்கிறாங்க. சமீப காலத்தில் வெளிவந்த சில புத்தகங்களிலேயே பலாமரத்தையும் பலாச மரத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் எழுதியிருக்காங்க நிறைய ஆத்தர்ஸ். பலாச மரம் என்பது வேறு, பலாமரம் வேறு. பலாமரம் தலவிருட்சமாக உள்ள தலங்கள் வேற. அது உத்திராடத்தை பற்றி சொல்லும் பொழுது நான் பலாமரத்தை பற்றி சொல்லுவேன். அப்பொழுது நான் எந்தெந்த தலங்களிலெல்லாம் பலாமரம் தலவிருட்சமாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகிறேன். பலாசம் என்பது வேறு. அந்த பலாச மரத்தை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். புரச மரமே இல்லை வேற, புரச மரம் வேறு பலாச மரம் வேறு என்று சொல்வாரும் உள்ளனர். ஆனால் ரெண்டும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது பொட்டானிக்கலி. அதனால கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்குங்கிறதுனால பரவாயில்ல. மத்தியமாவதியும் ஸ்ரீராகமும் மாதிரி இருக்கும்னு வச்சுங்க. ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஆகவே புரச மரம் தலவிருட்சமாக இருக்கும் தலங்களையும் பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம். இப்பொழுது பலாச மரம் தலவிருட்சமாக உள்ள தலங்கள் வரிசையிலே அடுத்ததாக நாம் இன்றைய தினம் பார்க்கவிருப்பது ஆச்சாள்புரம். சிதம்பரத்திலிருந்து சீர்காழியை தாண்டி செல்லும் பொழுது பாலக்கரை ஓரத்திலே, பழைய பாலக்கரை ஓரத்திலே ஆச்சாள்புரம் என்று ஒரு வழிப்பலகை போர்டு ஒன்று இருக்கும். அதை இந்த போர்டு இருக்கிற ரூட்டில் உள்ளே போனால் ஆச்சாள்புரம்ங்கிற ஊர் வரும். காவிரி கரை ஓரத்திலே இருக்கிறது, கொள்ளிடம் ஆற்றின் கரை ஓரத்திலே. இந்த ஆச்சாள்புரத்திற்கு நல்லூர் பெருமணம் நல்லூர் இப்படி 4 பேர் உண்டு. கால்வாய்னாலும் ஒன்று தான், வாய்க்கால் அப்படின்னாலும் ஒன்று தான். வாய்க்கால்னு சொல்லலாம், கால்வாய்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்லூர் பெருமண நல்லூர் அப்படின்னெல்லாம் பல பெயர்கள் உண்டு. ஆச்சாள்புரம் என்பது திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடைபெற்ற ஊர். ஆளுடை பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற சீர்காழியிலே அவதரித்து தனது 3வது வயதிலே ஞானப்பால் அருந்தி தோளுடைய செவியன் என்று பாடத் துவங்கிய திருஞான சம்பந்தர் திருமணம் செய்து கொண்டு இறைவன் அடி சேர்ந்த இடம். அவர் திருமண நாளென்றே அவரை அப்படியே சிவலோகத்திற்கு அழைத்து சென்று விட்டார் சிவபெருமான். அவரையும் அவருடைய துணைவியாரான ஸ்தோத்திரபூரணி நாயகியும் சேர்த்து திருமணத்திற்கு வந்த விருந்தினர்கள் எல்லாரையும் அப்படியே மொத்தமாக வாங்க ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கெல்லாம் சிவலோகத்தில் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டு போயிடுறார். சிவபெருமானே அழைத்து சென்றதாக வரலாறு. ஸ்தோத்திரபூரணி என்னும் பெண்மணியை மணந்து கொள்கிறார். திருமணம் நடைபெற்று முடிந்த உடனேயே திருமண கோலத்தோடு அங்கே ஒரு மிகப்பெரிய ஜோதி பிழம்பு ஒன்று தெரிகிறது. அதன் நடுவிலே ஒரு சாலை போன்ற ஒரு வீதி தெரிகிறது. ஜோதி நடுவிலே வீதி தெரியுது பார் என்று பின்னாலே வள்ளலார் அதை பற்றி சொல்லுகிறார். அந்த வீதியிலே நடந்து செல்கிறார் திருஞான சம்பந்தர் ஸ்தோத்திரபூரணி அம்பிகையுடன். உடன் இருந்தவர்கள் அனைவருக்கும் சேர்த்து நேரடியாக கைலாச லோகத்திலே சிவபெருமானோடு வசிக்கின்ற ஒரு அற்புதமான கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்பிறவி பயன் கிடைத்து விட்டதென மகிழ்ச்சியோடு அனைவரும் செல்கின்றனர். அத்தலத்திலே மாமரம் பலாச மரம் ஆகிய 2ம் தலவிருட்சமாக இருக்கின்றன. அங்கே இப்பொழுது மாமரம் தான் இருக்கிறது, பலாச மரம் அவ்வளவாக இல்லை. பலாச மரம் அங்கே இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதை பற்றிய குறிப்பு தமிழ்தாத்தா உவேசாவுடைய நூல்களிலே காணப்படுகிறது. உவேசாவின் சீடரான கீவாஜா எழுதிய நூலிலும் இந்த தலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். கீவாஜா 1950களிலே கலைமகளிலே தொடர்ச்சியாக எழுதி வந்த வாருங்கள் பார்க்கலாம் என்னும் கட்டுரையிலே இத்தலத்தை பற்றி ஒரு அழகான ஒரு வர்ணனை ஒன்றை கொடுத்திருக்கிறார். இத்தலத்தின் சிறப்புகளெல்லாம் மிக மிக அழகாக கீவாஜாவால் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அரிய பெரிய தமிழ் அறிஞர்களெல்லாம் சைவ தொண்டு புரிந்த மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் இத்தலத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இந்த ஆச்சாள்புரம் என்பது மிகவும் விசேஷமான ஒரு ஸ்தலமாகும். சீர்காழியிலே துவங்கி ஆச்சாள்புரம் வரையிலே ஏராளமான தலங்களுக்கு பதிகம் பாடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் அருள் புரிந்த இடம். காகபுஜண்டர் என்னும் மகரிஷி இத்தலத்திற்கு தலைகீழ தொங்கிக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார்.
காகபுஜண்டருக்கு சிவபெருமானின் உத்தரவு, எப்பொழுது எனது குழந்தை ஞானசம்பந்தனுக்கு திருமணம் நடைபெறுகிறதோ அப்பொழுதுதான் உனக்கு சிவலோக பிராப்தி கொடுப்பேன் என்கிறார். அதற்காக காகபுஜண்டர் காத்து கொண்டு தலைகீழ தொங்கிக் கொண்டிருந்த இடம் இந்த ஆச்சாள்புரம். ஞானசம்பந்த பெருமானின் திருமணத்தையொட்டி அவருக்கும் தரிசனம் கிடைக்கிறது. அவரும் அந்த ஜோதி உள்ளே வீதி தெரிகிறது. அந்த வீதி வழியாக செல்கிறார். அவரும் சிவலோகத்தை அடைந்து விடுகிறார். முருகப்பெருமான் வந்து சிவபூஜை செய்த இடம், பிரம்மா வழிபட்ட இடம், பிருகு முனிவர் வழிபட்ட இடம், வசிஷ்டர், அத்ரி, வியாசர், மிருகண்டு முனிவர், அகஸ்தியர் ஆகியோர் வந்து வழிபட்ட தலமாக இத்தலம் விளங்குகிறது. ஜமதக்னி இங்கு வந்து வழிபட்டதாக ஒரு தலபுராணம் ஒன்று சொல்கிறது. இத்தனை பேர் இங்கு வந்து வழிபட்டு இருக்கிறார்கள். இங்கே சுவாமியின் திருநாமம் சிவலோக தியாகேசன் என்பதாகும். லிங்க திருமேனி, பெருமணமுடைய மகாதேவன் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாளுக்கு ஸ்வேத விபூதி நாயகி, விபூதி கல்யாணி என்றெல்லாம் திருநாமம் அழைக்கப்படுகிறது. வெண்ணீற்று உமை நங்கை என்று அம்பாளுடைய ஒரு திருநாமம். உவேசாவின் ஆசானாகிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்த வெண்ணீற்று உமை நாயகிக்கு ஒரு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். பலராலும் பாடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலமாக விளங்குகிறது. இத்தலத்திலே பலாசமரமும் தலவிருட்சமாக இருக்கின்ற காரணத்தினால் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆச்சாள்புரம் சென்று அங்கே வெண்ணீற்றுமை நங்கை என்னும் ஸ்வேத விபூதி நாயகியை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நன்மைகள் பலவாக நடக்கும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலே பூரம் தொடரும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிஹரசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.